எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கடினமாக நெருக்கடிக்கு தயாராகுங்கள். நாட்டு மக்களுக்கு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை. கடினமான நெருக்கடிக்கு தயாராகுங்கள் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மையை எதிர்கொள்கிறது என்ற மனித உரிமைகள் குழுக்களின் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கிம் ஜாங் உன் இவ்வாறு அறிவித்துள்ளார். கட்சி மாநாட்டில் பேசிய கிம் ஜாங் உன் தற்போதைய நிலைமையை நாடு 1990களில் சந்தித்த கொடிய பஞ்சத்துடன் ஒப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக வடகொரியா தன்னுடைய எல்லைகளை மூடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வார தொடக்கத்தில் நாடு மிக மோசமான நிலை மற்றும் முன்கண்டிராத வகையில் பல சவால்களை எதிர்கொண்டதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகொரியா மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக பல மாதங்களாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சீன எல்லைக்கு அருகே உள்ள நகரங்களில் நிலைமை மிக மோசமடைந்து வருகின்றன. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆய்வாளர் லினா யோன் சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களாக எந்தவொரு உணவும் நாட்டுக்குள் செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வடகொரியாவில் பிச்சைக்காரர்கள் அதிகரித்துள்ளனர். சிலர் எல்லை பகுதியில் பட்டினியால் இறந்துள்ளனர். சோப்பு, பேஸ்ட் அல்லது பேட்டரி எதுவும் இல்லை என்று லினா யோன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு காரணம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம், சபதம் செய்த ஈரான். தங்கள் நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் சபதம் செய்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் சிவப்பு கடலில் IRCCக்கு சொந்தமான சர்வீஸ் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. கப்பலின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்ட கன்னிவெடி அல்லது ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் நடத்தியது யார் என தெரிய வந்த பிறகு கட்டாயம் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் ஆயுதம் ஏந்திய படைகளின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் அபு அல் ஃபதில் ஷக்ராஜி குறிப்பிட்டுள்ளார். யார் தாக்குதல் நடத்தியது என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். யார் நடத்தியது என்பதை தெளிவுபடுத்திய பிறகு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போது கப்பலுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் விசாரணைகள் மிக துல்லியத்துடன் முடிவடையும் வரை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பது குறித்து ஒரு முடிவை எடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 1187 இலங்கையர்கள் நாட்டுக்கு வருகை. கடந்த 24 மணி நேரத்துடன் முடிவடைந்த காலப்பகுதியில் வெளிநாடுகளிலிருந்து 1187 இலங்கையர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் தோகாவைச் சேர்ந்த 189 பேரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயைச் சேர்ந்த 134 பேரும் உள்ளடங்குகின்றனர். இவ்வாறு வருகை தந்த அனைவரும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக சுற்றுலா ஹோட்டல்களுக்கு இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் 21 விமானங்களில் 1101 பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதில் சவுதி அரேபியா ரியாதுக்கு செல்லும் 255 பேரும் இந்தியா சென்னைக்கு செல்கின்ற 170 பேரும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவுக்கு அனுப்பப்பட்டவற்றை ஒப்படைக்குமாறு கோரிய இலங்கை மறுத்தது பிரிட்டன். கொழும்பில் உள்ள பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயம் போர்க்காலத்தில் அனுப்பியவற்றை வெளியிட வேண்டும் என்று இலங்கை விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரித்துள்ளது. ஜெனீவாவை தளமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் இலங்கைக்கு தெரிவித்துள்ளன. ஜெனீவா அமர்வு மார்ச் மாதம் 27 முடிவடைந்திருந்தது. 47 உறுப்பினர்கள் கொண்ட பேரவை புதிய பொறுப்புக்கூறல் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. 22 நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததுடன் 11 நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளதுடன் 14 நாடுகள் வாக்களிப்பை தவிர்த்துக் கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடத்தல்காரர்கள் தொடர்பில் கோட்டாபாயவிடம் முறையிட்ட சாணக்கியன். மணல் மாஃபியாக்களின் செயற்பாடுகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம் நேற்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. இதன்போதே குறித்த விடயம் தொடர்பாக சாணக்கியன் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார். வவுனியா மற்றும் அம்பாறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சட்டவிரோத மண் அகழ்வு குறித்தும் அவர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார்.
மேலும் இயற்கை வளங்கள் அளிக்கப்படுதல், இலிமினேட் மற்றும் இரவல் அகழ்வு குறித்தும் அவர் இதன் போது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் இதன் போது வலியுறுத்தியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சட்டவிரோத மண் அகழ்வு குறித்து ஆராய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சென்றிருந்தனர். இதன்போது சிலர் குறித்த இருவருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயல்பட்டிருந்த நிலையில் அது குறித்து ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரன் ஆகியோருடன் இணைந்து ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனும் அடுத்த சில நாட்களில் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர். இதன்போது குறித்த மூவரையும் அச்சுறுத்தும் வகையில் சிலர் செயற்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிதி நெருக்கடி. அந்தரங்க புகைப்படங்களை விற்கும் சுவிஸ் செவிலியர். முதியோர் இல்லம் ஒன்றில் பணியாற்றுகின்ற சுவிஸ் செவிலியர் ஒருவர் தமது நிர்வாண புகைப்படங்களை குறிப்பிட்ட ஒரு இணைய பக்கத்தில் வெளியிட்டு கூடுதல் வருமானம் ஈட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கம் போன்ற அந்தரங்க புகைப்படங்களுக்காகவும் ஒரு பக்கம் செயல்பட்டு வருவதுடன் உலகளவில் பல பிரபலங்கள் தங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை அதில் வெளியிட்டு பார்வையாளர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கின்றனர். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் வேலை இழப்பு, அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான பலர் தற்போது தங்களுக்கு என குறிப்பிடப்பட்ட அந்த இணைய பக்கத்தில் கணக்கை தொடங்கி கூடுதல் வாய்ப்பை அதோடு வருமானத்தை ஈட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் முதியோர் இல்லம் ஒன்றில் செவிலியராக பணியாற்றுகின்ற இளம் பெண்ணொருவர் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த இணைய பக்கத்தில் தமது அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பொதுவாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்களை வெளியிட்டு வந்த அவர் நண்பர்கள் மற்றும் பலராலும் பாராட்டப்பட தற்போது இந்த இணைய பக்கத்தில் கட்டணத்துக்காக புகைப்படங்களை வெளியிட்டு வருகின்றார். இதனால் மாதம் 2000 பிராங்குகள் வரை கூடுதல் வருமானம் ஈட்டி வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். பணம் மட்டுமில்லாமல் தமது குறிக்கோள் பொழுதுபோக்குக்காகவே இதை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்ணை கடத்தி மணமகளாக்கும் வினோத வழக்கம் கொண்ட நாடு. பரிதாபமாக பலியான அழகிய இளம்பெண். கிர்கிஸ்தான் நாட்டில் நிலவி வருகின்ற வினோத வழக்கம் ஒன்று அழகிய இளம்பெண் ஒருவரை பழிவாங்கியுள்ளது. கிர்கிஸ்தான் நாட்டில் ஒரு ஆண் தான் பார்க்கும் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டால் அவளை தன்னுடைய வீட்டுக்கு கடத்தி கொண்டு சென்று கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்புதல் கடிதம் பெற்று அவளை திருமணம் செய்து கொள்ளும் ஒரு வழக்கம் இருந்தது. 1991ஆம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற பின்னர் அது குறைய தொடங்கியது. 2013இல் அப்படி ஒரு பெண்ணை கடத்தி திருமணம் செய்வது குற்றம் என்று சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் இன்னும் அவ்வப்போது இதுபோன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதுடன் தற்போது நடந்த ஒரு துயர சம்பவம் மூலம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. திங்கட்கிழமை வேலைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐசைடா என்ற அழகிய இளம்பெண்ணை 3 பேர் கடத்தும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. வலுக்கட்டாயமாக 2 பேர் அவரை காருக்குள் தூக்கி போட்டுக்கொண்டு அங்கிருந்து விரைய 3வது நபர் மற்றொரு காரில் அவர்களை பின்தொடர்ந்துள்ளார். புதன்கிழமையன்று அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காரின் பின்னிருக்கையில் அவர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதே காரில் கடத்தியவர்களின் ஒருவரும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தன்னை கடத்தியவர்களிடமிருந்து தப்பிக்க அந்த பெண் போராடும் போது அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவரை கடத்திய ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கருதப்படுகிறது. சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மக்களை கொதிப்படைய செய்திருக்கின்றது. சுமார் 500 பேர் திரண்டு உள்துறை அமைச்சகம் முன்பு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தெளிவாக சிசிடிவி கேமராவில் காரின் நம்பர் பிளேட் உட்பட அத்தனை விடயங்களும் பதிவாகியும் சரியான நேரத்தில் குற்றவாளியை பிடித்திருந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றியிருக்கலாமே என்கின்றார்கள் போராட்டக்காரர்கள். இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய தேர்வுக்குழுவின் தலைவராக முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமனம். இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய தேர்வுக்குழுவில் பிரமோதயா விக்ரமசிங்க மற்றும் ரோமேஷ் கலுவிதாரண ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். தேர்வுக்குழுவின் தலைவராக முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பிரமோதயா விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் விக்கெட் கீப்பரும் தொடக்க துடுப்பாட்ட வீரருமான ரோமேஷ் கலுவிதாரண 6 உறுப்பினர்களின் குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளார். குழுவில் ஹேமந்த விக்ரமரத்ன, வருண வரகாகொட, SHO கர்னேன் மற்றும் PA திலக நில்மினி குணரத்ன ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். 6 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவுக்கு விளையாட்டு அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஒப்புதல் அளித்துள்ளார். தெற்கு ஆஸ்திரேலியாவில் படுகொலை செய்யப்பட்டு மர்மமான முறையில் புதைக்கப்பட்ட இந்திய பெண்.
தெற்கு ஆஸ்திரேலியாவில் இந்திய பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு மர்மமான வகையில் புதைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் தாதியர் கற்கை நெறியை மேற்கொண்டு வருகின்ற 21 வயதுடைய ஜாஸ்மின் கவுர் என்ற இந்திய பெண் ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. படுகொலை செய்யப்பட்ட அந்த இந்திய பெண் தாதியர் கற்கை நெறியை மேற்கொண்டு வந்துள்ளதுடன் முதியோர் இல்லமொன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி பணி முடித்து வீடு திரும்பவில்லை என்று தெற்கு ஆஸ்திரேலியா போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இந்திய பின்னணி கொண்ட 20 வயதான சிங் என்பவரை விசாரித்த போது அவர் தெற்கு ஆஸ்திரேலியாவின் பிளண்டர்ஸ் ரேஞ்சர்ஸ் பகுதிக்கு அருகாமையில் உள்ள போலீசாரை அழைத்துச் சென்று அங்கு பெண் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவருடைய மரணத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதுடன் இந்த மரணம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காதமை குறித்து இளைஞர் மீது முதலில் குற்றச்சாட்டினை பதிவு செய்த போலீசார் தொடர்ச்சியாக விசாரித்த பின்னர் அவருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டினையும் பதிவு செய்துள்ளனர். குறித்த இளைஞர் பணி முடிந்து கார் தரிப்பிடத்துக்கு வந்தபோது பெண்ணின் விருப்பத்துக்கு மாறாக அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று கொலை செய்திருப்பதாக போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதன்போது குற்றச்சாட்டப்பட்ட நபரின் விவரங்களை வெளியிட முடியாதவாறு நீதிமன்றம் தடை உத்தரவினை விதித்திருந்த நிலையில் தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து சந்தேக நபரின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது.